ஆர்எஸ்சி ஃபிளாஷ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி தேமுதிக கட்சியில் கேப்டனுடைய உண்மை விசுவாசிகள் கட்சியிலிருந்து விலகி வருகிறார்கள். அந்த வரிசையில் நடிகரும் தேமுதிக கட்சியின் செய்தி தொடர்பாளருமான அண்ணன் மீசை ராஜேந்திரன் அவர்களும் இந்த கட்சியிலிருந்து விலகியுள்ளார். இது நமக்கு மிகவும் வருத்தத்திற்குள்ளாக்கி இருக்கிறது. இதற்கான காரணம் கட்சியில் உண்மையாக உழைப்பவர்களுக்கான மரியாதை கிடைப்பதில்லை என்பது ஒரு காரணம். மற்றொரு காரணம் திமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பது என்று மீடியாவிற்கு தெரியப்படுத்தியுள்ளார். அதே வரிசையில் இன்று நமது மீடியாவுக்கு திருச்சியில் இருந்து தேமுதிகவின் மாநில தொழிற்சங்க வழக்கறிஞர் திரு ஐயப்பன் அவர்களும் கேப்டனை பற்றியோ அல்லது அவரது கட்சியை பற்றியோ யாராவது குறை கூறினால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மறுபதிலாக நமது மீடியாவிற்கு வீடியோ பதிவு செய்து உதவியுள்ளார். அந்த அளவிற்கு ஒரு நல்ல நண்பராகவும் நமது மீடியாவுடன் இணைந்து செயல்பட்டுள்ளார். அவரும் இன்று இந்த கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். இவர்கள் இருவரின் கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கும்போது திமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதே இதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. கேப்டனை இவர்கள் உண்மையாக நேசித்தவர்கள். அது மட்டுமல்லாமல் தங்களது பூஜை அறையில் கூட அவரது படத்தை வைத்து பூஜை செய்து அவருக்காகவே வாழ்ந்தவர்கள். இவர்கள் இப்போது இந்த கட்சியில் இருந்து விலகுவதாக எடுத்த முடிவு சரியா அல்லது தவறா என்பதை பொதுமக்கள் தான் தெரிவிக்க வேண்டும். இப்போது திரு ஐயப்பன் அவர்களின் காணொலியை காணலாம். அந்நியாருக்கு எனது பணிவான வணக்கங்கள். நான் திருச்சி மாநகர மாவட்டத்தில் நமது கட்சியில் பொதுக்குழு உறுப்பினராகவும் தொழிற்சங்க பேரவை சட்ட ஆலோசகராகவும் திருப்பூர் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளராகவும் இன்று வரை பணியாற்றி வருகிறேன். கடந்த 10 வருடமாக நம் கட்சியில் உணர்வோடும் கேப்டன் அவர்கள் பெயரிலும் தங்கள் பெயரிலும் இருந்த அன்பினாலும் மிகுந்த மரியாதையின் காரணமாகவும் நான் நம் கழகத்தில் சிறப்பாக பணியாற்றி வந்தேன் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் என் குடும்பத்தில் அனைவரும் இருந்தாலும் நான் மிகவும் மதித்து நடந்தது எனது மூத்த அண்ணனாக கேப்டன் அவர்களையும் எங்கள் வீட்டு அண்ணியாக தங்களையும் தான் நினைத்து இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எங்கள் குடும்பத்தில் மூத்தவர் எனக்கு கிடையாது. அதனால் கேப்டன் அவர்களை அண்ணனாகவும் தங்களை அண்ணியாகவும் அன்னையாகவுமே நினைத்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். சமீப காலமாக சில அரசியல் சூழ்நிலைகள் எனக்கு ஒத்து வராத காரணத்தினாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி அமைந்த காரணத்தினாலும் என்னால் முழு மனதுடன் கட்சியில் பயணிக்க எனக்கு விருப்பமில்லை. வேறு என்ற கட்சிக்கோ அல்லது வேறு எதுக்குமோ போக என் மனம் இடம் கொடுக்காது. ஏனென்றால் எங்கள் வீட்டு பூஜை அறையில் இன்று வரை கேப்டன் புகைப்படமும் நான் நிதமும் வணங்கும் கடவுளாக கேப்டன் இருந்து வருகிறார். அதனால் அவர் ஆரம்பித்த கட்சியில் பயணித்த நான் வேறு எந்த கட்சிக்குமோ வேறு எந்த இயக்கத்திற்குமோ செல்ல நான் தயாராக இல்லை. இருந்தும் கேப்டன் மீது கொண்ட அன்பினாலும் கேப்டன் அவர்கள் மீது கொண்ட பற்றினாலும் அவருடைய செயல்களால் நான் ஈர்க்கப்பட்டு மேற்படி நம் இயக்கத்தில் திறம்பட செயல்பட்டு வந்தேனே தவிர அரசியல் சம்பாதிப்பது எனக்கு நோக்கம் அல்ல. ஏனென்றால் எனது அரசியல் எனது மானசீக குருவாக நான் ஏற்றுக்கொண்டது முதலில் நான் கட்சிக்கு வந்தது என்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதன் தலைவர் கேப்டன் அவர்களே தான்.
ஏனென்றால் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நம் மனதில் ஆணி அடித்தது போல் பதித்து சென்றுள்ளார். ஆகையினால் அவர் வழி எப்பவும் நிற்பேனே தவிர மேற்படி வேறு கட்சிகளுக்கு ஆதரவாகவோ அல்லது அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் நிலையிலோ என் மனநிலை இல்லை. ஆகையால் இன்றிலிருந்து கழகத்திலிருந்து என்னை அனைத்து பொறுப்பிலிருந்தும் நானே விடுவித்துக் கொள்கிறேன். தாங்களும் என்னை நம் இயக்கத்திலிருந்து விடுவிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்றென்றைக்கும் எங்கள் குடும்பத்தில் கேப்டன் அவர்கள் அண்ணனாகவும் தங்களை அந்நியராகவும் என்று நினைத்து செயல்படுவேனே தவிர மாற்றுக் கட்சியில் போய் இன்னொரு கொடியையோ அல்லது இன்னொருத்தர் படத்தை என்னுடைய பாக்கெட்டில் வைக்கும் அளவிற்கு எனக்கு மனம் இடம் வராது. எப்போதும் என் பாக்கெட்டில் கேப்டன் அவர்கள் படமும் என் காரில் கேப்டன் அவர்களுடைய படமுமே இருக்குமே தவிர வேறு எந்த கட்சிக்கும் நான் செல்ல மாட்டேன் என்பதை இதன் மூலம் தங்களிடம் உறுதியாய் நான் சொல்கிறேன். ஏனென்றால் நான் கேப்டன் வழி வந்தவன். அதனால் என் தன்மானத்தை நான் யாரிடமும் அடமானம் வைக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை இன்றல்ல என்றல்ல நான் என்றும் மதித்து நடக்கும் கேப்டன் அவர்கள்தான் என்னுடைய மானசீக குருவாக இருப்பார் அரசியல். ஆகையால் நான் எதிலும் தவறாக பேசியிருந்தால் என்னை தாங்கள் மன்னித்து விடுமாறும் என்னை தங்கள் கழகத்திலிருந்து விடுவிக்குமாறும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்தனை நாள் என்னுடன் பயணித்த கழக சொந்தங்களுக்கும் எனக்கு இந்த அளவில் அரசியலில் பயணிக்க உதவி செய்த அண்ணன் திரு பார்த்தசாரதி அண்ணன் அவர்களுக்கும், திரு மாநகர மாவட்ட செயலாளர் திரு டிவி கணேஷ் அவர்களுக்கும் மற்றும் தொழிற்சங்கத்தின் பேரவைத் தலைவர் திரு காளிராஜன் சார் அவர்களுக்கும் மற்றும் இளைய கேப்டன் அவர்களுக்கும் இன்னும் எனக்கு பல்வேறு வகையில் உதவி செய்த கழக சொந்தங்கள், எனது நண்பர்கள் மற்றும் மகளிரணி சகோதரிகள் மற்றும் எனக்கு ஒத்துழைப்பாக இருந்த திருப்பூர் மாவட்ட செயலாளர் திரு பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கும், திரு அழகாபுரம் மோகன்ராஜ் சார் அவர்களுக்கும், இன்னும் என்னுடன் பயணித்த கழக சொந்தங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டும் இதன் மூலம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.